லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரவுடி பேபி, ரவுடி பேபி, என்ன என்னது ரவுடி பேபி? இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. சத்யாக்கா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை கேட்காம இந்த வீட்டை விட்டு போறேன். காரணம் கேட்காதீங்க. நான் இங்க பாரமா இருக்கிறத நானே உணர்ந்துதான் இந்த முடிவெடுத்தேன். ஒரு பொண்ணுக்கு பொண்டாட்டிங்கிற பதவி போயிட்டா அவளை எல்லாரும் செத்த போனமா தான் பாக்குறாங்க. ஆனா குமார் செத்ததும் என்ன அரவணைச்சு ஆறுதல் படுத்தி எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்க நினைச்சீங்க. அதுக்காக நீங்களும் பிரபு சாரும் கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. நீங்க என்ன உங்க சொந்த தங்கச்சியா தான் பாத்தீங்க. ஆனா அதுக்கு நான் தகுதியானவளே இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம குப்பமும் நல்லா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்க்கா. புனிதா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. என்ன சொல்ற? ஏன் அவ இப்படி பண்ணா? சௌமியா, சௌமியா, சௌமியா. அண்ணி, அண்ணி என்ன நீ? புனிதா எங்க? இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. கொஞ்ச நேரமா ஆளு காணோம். கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. புனிதா கடைக்கு போல, வீட்டை விட்டே போயிருக்கா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா சௌமியா, வீட்டை விட்டு போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இத பாரு. நாம போட்ட போட்ல பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா போல இருக்கு. ஆமா, எலெக்ஷன் நெருங்க போற நேரத்துல புனிதா ஏன் இப்படி பண்ணா? ஒருவேளை தேர்தல் நிக்க பயந்துட்டாங்களோ? வாய்ப்பே இல்ல. நீங்க சொன்னா எதை வேணா செய்யறேன்னு தைரியமா சொன்னவ அவ. அப்புறம் எப்படி? ஒண்ணு கஜேந்திர ஏதாவது பண்ணிருக்கணும், இல்ல இங்க ஏதாவது நடந்துருக்கணும். சௌமியா, அண்ணி, அவ வீட்டை விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? சொல்லாத. புனிதா பொறுப்பானவன். அவன் நண்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். ஆனா இப்ப இப்படி போயிருக்கிறானா என்னமோ நடந்துருக்குது. சௌமியா,
யாருன்னு மட்டும் சொல்ல அவங்கள நான் துப்பாக்கியாலே சுட்டு பொசுக்கிறேன். குழந்தைய வச்சுட்டு அவ எங்க அழிஞ்சிட்டு இருக்கானே தெரியல. சௌமியா, புனிதா உன்னாண்ட ஏதாவது சொன்னாளா? ஆ, இல்ல அண்ணி. அவ சோகமா இல்ல அழுகுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாளா? அழுத மாதிரிலாம் இல்ல. ஆனா உண்மையாவே அழுதாங்க. அழுதாளா? எதுக்கு? என்ன? அக்காவும் அம்மாவும் புனிதாவை திட்டிட்டாங்க. திட்டினீங்களா? எதுக்கு எதுக்கு திட்டினீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? இப்போ அக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பாருங்க, கொலகான்ல இருக்கிற என்ன வெறுப்பேத்துன்னு இருக்காதீங்க. சொல்லுங்க, எதுக்கு புனிதாவை திட்டினீங்க? நான் சொல்றேன் அண்ணி. புனிதாவை இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டினாங்க. நீ இங்க வரப்போய் தான் இங்க எல்லாமே கெட்டதாவே நடக்குது. நீ இங்க இருந்தா எங்க குடும்பமே நாசமா போயிடும் அப்படின்னு எதையோ சொல்லி ரொம்ப கேவலமா திட்டினாங்க அண்ணி. அதனாலதான் அண்ணி அவங்க அழுது குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்க. என்ன திமிரு இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்க? புருஷனை இழந்தவன்ற ஒரு இறக்கம் கூட இல்லாம இப்படி கேவலமாவா பேசிருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆணவம் இருக்கும். அது வந்து நான் வந்து போயின்னு பேசுன குறவழிய கடிச்சிருவான் பாத்துக்க. கை குழந்தையோட ஒருத்தைய துரத்தி விட்டுக்கிறீங்க. பாவீங்க. நாங்கெல்லாம் ஒண்ணும் துரத்தல. அப்புறம் என்ன புனிதாவ போயிட்டாளா? வயசுக்கு ஏத்த மாதிரி காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் பிரபு, விடுறா. நீ ஜெயிலுக்கு போயிட்டுன்ற வருத்தத்துல ஏதோ 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டாங்க, அவ்வளவுதான். 2 வார்த்தையா? பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஊசில குத்துன மாதிரி பேசினாங்க. சுய கௌரவம் உள்ளவங்க யாரும் அதை கேட்டு இங்கே இருக்கவே மாட்டாங்க. அங்க என்ன மொறப்பு வேண்டு கிடக்குது? பேத்துருவேன் பாத்துக்க. போனா போதுன்னு சும்மா விட்டா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றீங்களா? செய்யறதையும் செஞ்சுட்டு இவன் மேல அக்கறைப்படுற மாதிரி நடிக்கிறீங்களோ? பிளான் போட்டுதான் புனிதாவை துரத்திடுறீங்க. அப்படியெல்லாம் இல்ல. ஏய் சௌமியா, பிரபு சரண்டர் ஆயிட்டான்னு போன்ல சொன்னப்ப நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணோம். அந்த கோபத்துல தான் பேசணும். அப்படி கோவம் இருந்தா அத எம்எல்ஏ ரோஹன் கிட்ட காமிச்சிருக்கணும். அவங்க தானே அண்ணியை எஸ்ஐ ஆக விடாம தடுத்தாங்க. அண்ணன் ஜெயிலுக்கு போக காரணமானவங்களும் அவங்கதான். அதை விட்டுட்டு புனிதா பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? தெளிவா புனிதாவை அவமானப்பத்தி துரத்திட்டு இப்போ நாடகமா போடுறீங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போங்க முதல்ல. இப்போ புனிதாவை அவளை பொண்ணுன்னு பார்க்காம அராஜகம் பண்ணீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்களை இங்க விட்டா நாங்க தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொல்ல கூட தயங்க மாட்டீங்க. கிளம்புங்க முதல்ல. போறீங்களா இல்லையா?
இப்படி சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நீ அமுல் பேபிக்கு அக்காவா போயிட்ட. நீங்க சௌமியாவை பெத்தவங்களா போயிட்டீங்க. இந்த 2 பேருக்கு இருக்கிற நல்ல மனசுல 1% உங்களுக்கு இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? ச்சீ. பாவம் புனிதா எங்க இருக்கிறாளோ? குமார இழந்துட்டு நடப்புணமா வாழ்ந்து நின்றா. இப்போ மனசொடைஞ்சு போயிருப்பா. டே மாக்கா, சத்யா. நீங்க 2 பேரும் போய் அவ எங்க இருந்தாலும் தேடி கூட்டின்னு வாங்க. சரி சத்யா. அதுவும் இல்லாம புனிதா இல்லைன்னா கஜேந்திரா அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருவான். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. உடனே போய் தேடுங்க. போங்க. ஓகே சத்யா. போங்க. வரோம். ஏய் வாடா. வா. புனிதா மட்டும் கிடைக்கல, அவ்வளவுதான். நீங்க பாத்துக்கங்க. ஆமாம் ஆமாம், இதில் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இருங்க நான் கூப்பிட்றேன். என்னாச்சு? எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கமா போச்சு. எல்லாம் நம்ம சௌமியாவால வந்தது. பெத்த பொண்ணு அவ எதிரி மாதிரி நடந்துக்கிறா. சத்யா அவளை அப்படி மாற்றி வச்சிருக்கா. சரி, அதெல்லாம் விடுங்க. எப்படியோ புனிதாவ வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இனி சத்யா என்ன பண்ண போறா? என்ன பண்ணுவா? கஜேந்திரன் எம்எல்ஏ ஆகி வந்தா அவனுக்கு சல்யூட் அடிப்பா. சரி, இந்த மேட்டரை ரோகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி. சௌமியா வரா. என்ன எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? பகல்ல எல்லாரும் முழிச்சிட்டு தாண்டி இருப்பாங்க. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அத சொல்லு முதல்ல. அம்மாவோட துணியை காணோம், அதான் வந்தேன். சின்ன சித்தி இவ. சரி, சீக்கிரம் ஃபோன் பண்ணு. பண்ணு. சித்தி, மறுபடியும் சௌமியா வந்துட்டா என்ன பண்றது? ஆமால, ஹால்லையும் பேச முடியாது. சரி, நம்ம வீட்டுக்கு வெளியில போயிடலாம் வாங்க. ஏய் இரு இரு இரு. 3 பேரும் கிளம்பி போனா எல்லாம் டவுட்டா பார்ப்பாங்க. நீங்க போய் பேசிட்டு வாங்க. சரிங்க சரிங்க சித்தப்பா. வா அனிதா, போலாம். ஐயோ சித்தி, பாத்து பாத்து. ஐயோ, ஏய் கேடி, பெத்தவளை விட உனக்கு துணிதான் ரொம்ப முக்கியமா போச்சா? இப்ப எதுக்கு நீ துணியெல்லாம் வெளியில போட்ட? வேண்டுதல். அழுக்கு துணிய துவைக்க எடுத்தேன். நீ அதுல சிக்குவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, இவகிட்ட என்ன பேச்சு சித்தி? வாங்க போலாம், நாம நம்ம வேலையை பார்க்கலாம். நில்லுங்க. என்ன வேலை? அது எதுக்கு இவ்ளோ ஜர்க்காவறாங்க? அப்படி எங்க போறாங்க? சொல்லுங்க, எங்க போறீங்க? ஏய், ஏன் இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே இருப்பியா? நாங்க என்ன பார்டர் தாண்டி பாகிஸ்தானுக்கா போயிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு வெளியில போனா கூட காரணம் சொல்லணுமா? அம்மா, பெத்த புள்ள கிட்ட சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? நீ பெத்த பிள்ளை, அவ்வளவு தூரம் சொல்லியும் சத்யாட்ட போட்டு கொடுத்துட்ட. நாம கேவலப்படுறதுல இவளுக்கு ஒரு சந்தோஷம், அப்படிதானே? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ எங்க போறீங்க அத சொல்லுங்க. ஐயோ, செக்கு மாடு மாதிரி அங்கேயே சுத்துறாளே.
எங்க போறீங்கன்னு கேட்டா ஏன் ஆடு திருடுற கும்பல் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏய் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? ஆ, மீறினா மாவு சலிக்கணும், அரிசியில கல்லடுன்னு சொல்லுவ, அவ்வளவுதானே? இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சித்தி வாங்க போலாம். இருங்க இருங்க, நீங்க எங்கேயோ போய் தொலைங்க. ஆனா வெறுங்கையை வீசிட்டு தானே போறீங்க, அதுக்கு ஒரு வேலை இருக்கு. இருங்க. என்ன? ஏய் ஏய், என்ன சித்தப்பா இது? ஓவரா தான் பண்றேன். இந்தாங்க புடிமா, புடி அக்கா. என்னடி இது? புடிக்கா. என்ன? இந்த அட்டை ஃபுல்லா முட்டை வாங்கிக்கோங்க. முட்டையா? அக்கா அப்படியே பாய் கடைக்கு போய் ஆட்டுக்கால் வாங்கிக்கோங்க. அன்னைக்கு சூப் போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டா மூளை வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த அயன் பண்ண Dress வாங்கிக்கோங்க. துணியா? ஆமா. அம்மா இந்த காசு மிச்சம் கரெக்டா வரணும். சித்தப்பா கமிஷன் அடிச்சிராத. ஏய் என்னடி உனக்கு திமிரா? எதையும் வாங்கிட்டு வர முடியாது. வாடிட்டா போலாம். அப்படியா அண்ணி? பிசாசு பிசாசு. இப்ப எதுக்குடி அவளை கூப்பிடுற? வாங்கிட்டு வந்து தொலைற. வாடிட்டா. சௌமியா வர வர ஓவரா பண்றா. என்ன சித்தி? சுதந்திரமா ஒரு போன் பண்ண முடியுதா? பாரு, என் கையில அட்டை, உன் கையில பையன்னு ஆன்லைன் டெலிவரி பாய் மாதிரி கொடுத்து விட்டுட்டா. விடுங்க சித்தி. எலெக்ஷன்ல கஜேந்திரா அண்ணன் போஸ்டர் ஜெயிச்சிட்டா சத்யாவோட கொட்டம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நாம ஆட ஆரம்பிக்கலாம். சரி சரி, அடுத்த தடங்கள் வரதுக்குள்ள முதல்ல அந்த ரோஹனுக்கு கால் பண்ணு. ஏன்பா ரோகனே, இந்த புனிதாவை துரத்திட்டாங்களா இல்லையாப்பா? என் மனசு வேற திக்கு திக்குன்னு இருக்குப்பா. இதோ அவங்கதான். பேசு பேசு. புனிதா மேட்டர் என்னாச்சு? அவ வீட்டை விட்டு ஓடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? பின்ன விடுவோமா? அவளோட மான மரியாதையா டச் பண்ணோம். ரோசக்காரி இல்ல, லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தை தூக்கிட்டு ஓடிட்டா. புனிதா ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாலாம். அப்படி கூட சூப்பர். இனிமே அங்க என்ன நடந்தாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சரி சரி வா. அந்த புனிதாவை வச்சுக்கிட்டு சத்யா என்னென்ன ஆட்டம் காட்டினா? ஏ மணி, அதெல்லாம் இன்னையோட ஓவர்ரா. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். முதல்ல எலெக்ஷன்ல நிக்க பயந்துட்டு புனிதா ஓடிட்டான்னு இந்த விஷயத்த ஊரு ஃபுல்லா பரப்பணும். அப்பதான் சத்யாவோட பேர் கெடும். கரெக்ட் ரோகன், கண்டிப்பா பரப்புறோம். அப்புறம் இந்த விஷயத்த எலெக்ஷன் அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் உங்களை எதிர்த்து நாமினேஷன் பண்ண புனிதா தேர்தல்லேருந்து விலகிட்டான்னு உங்களை அண்ணா போஸ்டா செலக்ட் பண்ணுவாங்க. அடடடடா, கேட்கவே சில்லுன்னு இருக்கே. இதோ இப்போ எலெக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். யோ, என்ன எழுத்து நல்லா அந்த புனிதா இன்னைக்கு ஊரை விட்டே ஓடிட்டாயா அவ? என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாயா, இதை உடனே உன் மேல் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சூப்பர் சார். நாமினேஷனுக்கு இன்னைக்கு தான் சார் லாஸ்ட் டேட்டு. அதுவும் 1 மணி நேரம் தான் சார் இருக்கு. வேற யாரும் நாமினேட் பண்ணலன்னா நீங்க தான் சார் எம்எல்ஏ. யோ, எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னது முதல்ல நீ செய். ஓகே சார், செஞ்சிடறேன். ரோஹன், இனி என்னோட போட்டி போட யாருமே கிடையாது. வெற்றி கண்டிப்பா எனக்கு தான். இனி மஜிலி குப்பம் நம்ம கையில.
கடைசி நேரத்துல இப்படி ஒரு ட்விஸ்டை சத்யா நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டான். ஆ, ரோஹன், அப்போ அந்த 1000 கோடி நமக்கு தானே? நிச்சயம் நமக்கு தான். சத்யா 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 ஏய் என்னடா என்னாச்சு? புனிதா கிடைச்சிட்டாளா இல்லையா? நாங்களும் தேடாத இடம் கிடையாது. ஆனா புனிதா எங்கேயுமே இல்ல. எங்க போச்சுன்னே தெரியல சத்யா. அவங்க வீட்டுல போய் பாத்தீங்களா? அங்கதான் ஃபர்ஸ்ட் போனோம். புனிதா அங்க வரவே இல்லையா? அண்ணி இப்போ என்ன பண்றது? ஏதாவது தவறான முடிவெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அண்ணி. இல்ல சௌமியா, அந்த லெட்டர்ல அவ அப்படி எழுதல. ரெடி பேபி, இப்ப என்ன பண்றது? இதை கேள்விப்பட்ட அந்த கஜேந்திரன் சந்தோஷமாயிடுவான். அவனை எதிர்த்து நிக்க ஆள் இல்லைன்னு அண்ணா போஸ்ட்ல வர ஜெயிச்சிருவான். அதுக்கு அவனை விடக்கூடாது சார். ஏதாவது பண்ணியே ஆகணும்.